வணக்கம். இன்னைக்கு நம்ம அவரக்காய் பொரியல் பண்ண போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல என்னென்ன மசாலா சேர்க்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு 1/2 கிலோ அவரக்காய் நான் எடுத்திருக்கேன். அதில ஒரு நரம்பு மாட்டம் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு நம்ம நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ்ல தக்காளி, ஒரு 4, 5 பூண்டு தோல் நீக்க வேணாம். தோல் நீக்காம நச்சுட்டு எடுத்து வச்சுங்க கழுவிட்டு. இப்போ இது கூட ஒரு 6, 7 சாம்பார் வெங்காயம், ஒரு கொத்து அளவு கறிவேப்பிலை. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். எப்போவுமே பொரியலுக்கு நீங்கள் அயர்ன் கடாய் வச்சுக்கிட்டே அப்படின்னா அடி பிடிக்காம வரும். அதே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கடாய் சூடானதும் கொஞ்சம் ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே இது கூடவே கொஞ்சம் உளுந்து, இப்போ நம்ம பூண்டு வச்சுருக்கோம்ல, அப்போ இது கூட சேர்த்துருங்க. நமக்கு பொரியல் நல்லா வாசமாக இருக்கும். பூண்டு அந்த எண்ணெயிலே இதாகட்டும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கூடவே கறிவேப்பிலை வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கினது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூடவே நம்ம அந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்போ நமக்கு வேகமாக தக்காளி வதங்கிடும். இது கூட கொஞ்சம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ சும்மா கிண்டி விடுங்க ஒரு தடவை. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ அவரைக்காவை நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கட்டும் அவரைக்காய். இப்போ நமக்கு அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இது 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இந்த தனியாத்தூளில் மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு அவரைக்காய் வெந்துடும். இப்போ நல்லா நமக்கு அவரைக்காய் வெந்துடுச்சு. சும்மா கிண்டி விடுங்க. நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. இப்போ இதை கூட நம்ம திருகி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ சும்மா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த